பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரியின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த 2வது நாள் முழங்கால் யுத்த ஜெபத்தில் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த ஜெப குறிப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவனவன் தன் சுய புத்தியின் மேல் சாயாமல் தேவனுடைய சித்தம் என்னதென்று அறிந்து அதன்படி செயல்பட. இந்த ஜெப குறிப்புக்காக நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக நீர் எங்களுக்கு பாராட்டி நம்முடைய பெரிதான தயவுக்காக, கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்புக்காக உங்கள் சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே அப்பா, அவனவன் தன் தன் சுய புத்தியின் மேல் சாயாமல் அப்பா தகப்பனே உம்முடைய சித்தம் இன்னதென்று அறிந்து செயல்படணும்னு சொல்லி வாக்கு கொடுத்தீங்களே சப்பா. அப்பா அம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்படியா தகப்பனே அப்பா, அநேக ஜனங்கள் தகப்பனே அவரவர்களுடைய எடுக்கிற முடிவு தான் சரின்னு சொல்லி அநேக நேரங்களில் தகப்பனே தன் மாம்சத்தின்படி நடந்து அப்பா நிறைய காரியங்களை சிக்குண்டு அப்பா தகப்பனே அப்பா எனக்கு கர்த்தர் இப்படி சோதனை கொடுத்துட்டான்னு சொல்கிறாங்க ஆண்டவரே. ஆனால் வேதவசனம் இப்படியாய் சொல்லுது தகப்பனே அப்பா ஸ்தோத்திர, கர்த்தர் சோதிக்கிறவர் அல்ல, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான்னு சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. நான் எங்கள் சுய புத்தியின் மேல் சாயக்கூடாது ஆண்டவரே, எங்கள் மாம்ச எண்ணத்தின்படி நடக்கக்கூடாது ராஜா. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் வேண்டாம் ஆண்டவரே. தேவனுக்கு பிரியமானபடி நடக்க உதவி செய்ய, உம்முடைய சித்தம் இன்னதென்று அறிந்து கொண்டு அதன்படி வாழ்கிற பிள்ளைகளாய் எங்களை நீர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா ஸ்தோதரிக்கிறோம். நாங்கள் நிறைய நேரங்கள் எங்கள் மாம்சத்தின்படி நடந்து உண்மை விட்டு அநேக தூரங்கள் போயிட்டு ஆண்டவரே. அப்பா இன்றிலிருந்து தகப்பனே அப்பா ஸ்தோதரி மேற்பட்ட எண்ணங்கள் எங்களை விட்டு அகன்று போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மாம்ச எண்ணங்கள் அகன்று போகட்டும், மாம்ச கிரியைகள் அகன்று போகட்டும். தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து செயல்படுகிற அந்த ஞானமும் அறிவும் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் தகப்பனை நீங்கள் ஆஸ்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய எல்லா வாழ்க்கையும் அப்போ உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கணும் தகப்பனே. நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஏசப்பா, வழி நடத்துங்க அப்பா. நாங்கள் எங்கள் சுய புத்தியின் மேல் சாயாமல் உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் நடக்க உதவி செய்யுங்க. இது அப்படியாய் செய்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திர ராஜா. நாங்கள் வருகிற நாட்களில் தகப்பனை இந்த சாட்சியாய் கேட்கத்தக்கதாய் நாங்கள் சுய புத்தியின் மேலே இருந்தோம், எங்கள் மாம்சத்தின்படி நடந்தோம், தவறுன்னு சொல்லி நாங்கள் அறிந்த பின்பு தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு நேர்த்தியான வழியில் எங்களை நடத்தி எங்களை எவ்வளோ தூரம் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறான்னு சொல்லி அநேக சாட்சிகளை கேட்கத்தக்கதாய் தேவன் பெரிய அற்புதங்களை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அநேகரோட வாழ்க்கையில் சாட்சிகள் எழும்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. தேவன் தாமே நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆளுகள் செய்யுங்க, வழி நடத்துங்க. வெளியேற பெற்ற இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென்.